வணக்கம். இன்றைக்கு பிராண்ட் நியூ டிவிஎஸ் ஆட்டோ வந்திருக்குது. இந்த ஆட்டோ வந்து கனகாலமா ஆயிருக்குது. நான் சில வேலை நிமித்தங்கள் காரணமாக வீடியோக்கள் எடுக்கலாம் போயிட்டுது. உங்களுக்கு இன்றைக்கு பிராண்ட் நியூ டிவிஎஸ் ஆட்டோ சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்களை தான் இன்றைக்கு நான் தரப்போறேன். இந்த டிவிஎஸ் ஆட்டோ என்ன மாதிரி புக்கிங்கா அல்லது நேரடியா வந்திருக்கலாமா, ஜாழ்ப்பாணத்துல எங்க இதை எடுத்துக்கொள்ளலாம், என்ன மாதிரி விவரங்கள், இந்த டிவிஎஸ் ஆட்டோக்கும் பஜாஜ் ஆட்டோக்கும் என்ன வித்தியாசங்கள், அதுகள் சம்பந்தமா சும்மா நோமலா பார்ப்போம். இதுல கூடுதலான ஆட்டோ வந்து யாழ்ப்பாணத்துல அதிகமா விற்பனையாகிற ஆட்டோவும் அதிகமா எதிர்பார்க்கிற ஆட்டோவும் பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை கலர்ல தான் ஆட்டோ எதிர்பார்க்கிறது. ஆனா சில ஆட்கள் வந்து பச்சை இல்லை, எங்களுக்கு வேற வேறு கலர்ல வேணும், நீளத்துல வேணும், சிவப்புல வேணும்ன்றதுக்காக எல்லா கலருமே இங்க வந்து இருக்குது. நீங்கள் ஆட்டோ எடுக்கிறேன்னு சொன்னா எந்த ஒரு புக்கிங்கும் செய்ய தேவையில்லை. இதுக்கு முதல் ஆட்டோ எடுக்க புக்கிங் வசதிகள் இருந்தது, இப்ப எந்த ஒரு புக்கிங்கும் தேவையில்லை. இந்த ஆட்டோ பாருங்க, இது வந்து இந்தியாவில இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்படுது. எந்த ஒரு அசம்பிளும் கிடையாது, இலங்கையின் அசம்பிள் கிடையாது, நேரடியாக இந்தியன்ல இருந்து வருது. புத்தகமும் உங்களுக்கு நேரடியா உங்களோட பேர்லயே இந்தியன் தான் உற்பத்தி என்று சொல்லி வரும். இது பாத்தீங்கன்னா சொன்னா 2025ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஆட்டோ, பிராண்ட் நியூ அன்ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள், இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத வாகனம். இது பாத்தீங்கன்னு சொன்னா முந்தி வந்த டிவிஎஸ் ஆட்டோக்கும் இப்போ என்ன வித்தியாசங்கள், ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குன்னு உண்மையில சரியான வித்தியாசங்களை கொண்டு வந்து நாங்கள் கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிருக்கு. எல்லாம் வந்து அப்டேட் ஆகி வந்திருக்கு. பாருங்க, இடவசதி இருக்கு. இந்த சீட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இடவசதி உள்ள நல்ல சீட்டா இருக்கு. முந்தி வந்து ஆட்டோக்களை போட்டு நல்ல ஒரு இடவசதி உள்ள சீட் அல்லது இந்த பக்கத்தை பாருங்க, இந்த பகுதின சீட் வந்து உயரமா இருக்கிறதால உங்களுக்கு வந்து வடிவா நேரி எல்லாம் ஒரு அண்டாம கொள்ளாம தூர இடங்களுக்கு நோமலா பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இடையக்கில எல்லாம் நல்ல இடவசதி இருக்கு. அதே மாதிரி மேலதிகமா இதுல வந்து கதவு வருது, சேஃப்டி டோர் வாரத்தால என்ன நன்மை, நீங்கள் ஒரு ஸ்கூல் அயரம் ஓடுறீங்கன்னு சொன்னா இந்த கதவு இருக்கிறது இவ்வளவு பாதுகாப்பு. நீங்க வந்து சின்ன பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போய் நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கு. உண்மையிலே டிவிஎஸ் ஆட்டோக்கு தான் பொடி பரப்பு கூட. பாருங்க எப்படி பொடி என்று சொல்லி பாருங்க, ஒரிஜினல் டின் பொடியா இருக்குது. அதே மாதிரி இந்த சைட் மிரரை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்க இப்ப நோமலா விட்டுவீங்கன்னு சொன்னா நோமலா ரோட்டுகளை விடையக்க காகங்களா அதுகள் இதில் வந்து எச்சங்கள் போட்டு விடுறோம். அந்த டைம்ல நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். டிவிஎஸ் கிங், இந்த ஆட்டோட சரியான பேர் வந்து டிவிஎஸ் கிங் என்று சொல்லப்படுறது. முந்தியும் டிவிஎஸ் கிங் என்ற பேர்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்தை பாருங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா டிவிஎஸ் வந்து திறப்புல ஸ்டார்ட் பண்றதுல திறப்பு வந்து ஒன் ஆஃப் ஸ்விட்ச் ஆயிருக்கு. ஒன் பண்ணி போட்டு இங்க பாருங்க, செல்ஃப் ஸ்டார்ட். இந்த பாருங்க, இதுதான் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன். இப்படி ஒருக்கா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஸ்டார்ட் வந்துடும் பாருங்க. அதே மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நார்மலா மேனுவல் மீட்டர் இருக்கு. 0 மைலேஜோட வரும் உங்களுக்கு 0 மைலேஜ். இது நீங்க பிராண்ட் நியூவா எடுக்கிறதால 0 மைலேஜோட உங்களுக்கு மேனுவல் மீட்டர் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நியூட்ரல், இங்கால வந்து ஆயில் லெவல். அதே மாதிரி ஃபியூல் மீட்டர் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேனுவல்லையே கொடுத்துருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து முந்தி வந்த டிவிஎஸ் ஆட்டோ கூட நல்லா பாவிக்கக்கூடியது. முந்தி வந்தது 23 கிலோமீட்டர் வந்து பெட்ரோல் பாவிக்கும். இது வந்து உங்களுக்கு 30 கிலோமீட்டர் பாவிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கியர் சிஸ்டம் பாத்தீங்கன்னு சொன்னா பஜாஜ் ஆட்டோக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கியர் வந்து ரிவர்ஸ் கியர் வந்து இதுக்குள்ள வரும். ஆனால் இது அப்ப இங்க வந்து நேரடியாவே உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் இருக்குங்க பாருங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அலர்ட் டியூனும் வரும் பாருங்க. அலர்ட் டியூன் சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு நிறைய சிஸ்டங்கள் இருக்கு. இடம் பரந்த நல்ல இடம் விசாலமான ஆட்டோ. இதை எடுத்து நீங்க மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணினா இன்னும் நல்ல லுக்கிங்கா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் மக்களே. அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இது, இங்கால வந்து ரேடியோ சிஸ்டம் வந்திருக்கு பாருங்க மக்களே. ரேடியோ சிஸ்டம் நீங்கள் போன்ல ப்ளூடூத்ல ஆன் பண்ணி போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு போகலாம். ஒரு நல்ல ஒரு ஆட்டோ, 3 பேர் நல்ல வடிவா நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொன்னா இந்த ஆட்டோ உங்களுக்கு ஓகேயா இருக்கு. உங்களுக்கு அதிகமான விலை இல்லை. மற்ற ஆட்டோ நார்மலா பஜாஜ் ஆட்டோ இப்போ வந்துருக்குது 19,95,000 ரூபா. இது என்ன விலை பாத்தீங்கன்னு சொன்னா 17,50,000 ரூபா. உங்கள்கிட்ட கையில ஒரு 8 லட்சம் ரூபா 8.5 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த ஆட்டோ எடுத்துக்கொண்டு போகலாம். அதாவது 8,75,000 ரூபாயை டவுன் பேமெண்டா கட்டிட்டு நீங்கள் மிச்சத்துக்கு இந்த ஆட்டோ எடுத்துக்கொண்டு போகலாம். இது வாரண்டி சிஸ்டம் சம்பந்தமா இருக்கும். பாப்பம் 20,000 கிலோமீட்டர் அல்லது
20 மாதங்கள் ரெண்டா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என்று சொன்னா 18 மாதம் 1.5 வருஷம் அல்லது 20,000 கிலோமீட்டர் இங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு 2 ஃப்ரீ சர்வீஸ் தந்து கொண்டிருக்கிறோம் ஜசோ டிவிஎஸ். இதுல நாங்கள் வந்து வீடியோ செய்து கொண்டிருக்கிற இடம் வந்து ஜசோ டிவிஎஸ் பிராண்ட் நியூ ஆட்டோ சம்பந்தமா பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்டோ வந்து நீங்கள் எந்த ஒரு புக்கிங்கும் இல்லாமல் நேரடியா வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த ஆட்டோல வந்து நிறைய அப்டேட்களோட வந்திருக்கு. இந்த ரிம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா டைட்டானியம் ரிம் சொல்லல உங்களுக்கு வந்து உக்குற தன்மைகள் வந்து சரியான ஸ்லோவா இருக்கும் சொன்னா மற்ற ஆட்டோட ரிம் உக்குறதுக்கும் இது வந்து சரியான ஸ்லோவா இருக்கும். அப்படி கஸ்டமருக்கு நல்ல ஒரு திருப்திகரமான ஆட்டோ வந்து டிவிஎஸ் கம்பெனி வந்து வழங்கி கொண்டிருக்கு. பாருங்க சீட்டு பாத்தீங்கன்னு சொன்னா டிரைவர் சீட் எல்லாம் வந்து நல்ல ஒரு அகலமா இருக்கு, நல்ல வடிவா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று கொடுத்துருக்கீங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா வீல் இந்தியன் தான் சியாட் கம்பெனி உங்களுக்கு தெரியும். அப்ப நான் இந்தியன் உற்பத்தி என்றேக்கல உங்களுக்கு ஒரு நம்பகமா இருக்கும். பாருங்க இது வந்து டிலக்ஸ் பிளஸ் என்ற ஒரு வகையான மாடல். பாருங்க டிலக்ஸ் பிளஸ் பெட்ரோல் உங்களுக்கு 30 கிலோமீட்டருக்கு மேலாக பாதிக்கும். அதே மாதிரி பின்னுக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்து பவர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு பொடி பலப்பான ஆட்டோ உங்களுக்கு நல்ல ஒரு பொடி பலப்பான ஆட்டோ உங்களுக்கு தேவை என்று சொன்னா இந்த ஆட்டோ நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போதைக்கு ஸ்டாக்ல இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து பச்சை கலர் இருக்கு, நீலம் இருக்கு, சிவப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் பச்சை கேட்கிறோம், நாங்கள் பச்சையை மட்டும் ஒன்றாமல் உங்களுக்கு பாருங்க நீல கலர் கொண்டு வந்திருக்கோம், அதே மாதிரி சிவப்பு கொண்டு வந்திருக்கோம். இதுதான் ஜசோ டிவிஎஸ் போன் நம்பர். இந்த போன் நம்பருக்கு நீங்கள் அடிச்சு கதைக்கலாம். இந்த போன் நம்பருக்கு அடிச்சு காய்ச்சிங்கன்னு சொன்னா நேரடியா வந்து புக்கிங் போட தேவையில்லை, நேரடியா பார்த்து விலையை பேச முடியாது. விலை காய்ச்சி பேசுறது என்னன்னு சொன்னா செகண்ட் ஹேண்ட்ல பிராண்ட் நியூ தானே, பிராண்ட் நியூ பிக்ஸ் பிரைஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 சர்வீஸ் ஃப்ரீயா வருது. இது வந்து கார்பரேட்டர் மாடல். இப்ப வர பஜாஜ் ஃப்ரீ, அது வந்து இன்ஜெக்டர் பம்ப் மாடல். இது வந்து கார்பரேட்டர் மாடல். நார்மலா வளமையா வந்த மாதிரி வருது. வளமையா வந்த ஆட்டோவோட அப்டேட்டோட வந்திருக்கு. இதை விட மேலதிக தகவல் தேவைன்னா ஜசோ டிவிஎஸோட நேரடியாக கோல் காய்ச்சி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே மக்களை, நன்றி, வணக்கம்.